இது முதல்ல சொன்ன மாதிரி தான். எவ ஒருத்தி மாமியாரை வச்சு குப்பை கொட்டுறாளோ அவள் வந்து என்கிட்ட பேசிட்டு எல்லாம் மாமியார் இல்லாமல் நல்லா தனி கொடுத்தன ஜாலியாக நடத்திட்டு வீடு வீடு வீடாக வந்து நாட்டாமல் பண்ணிட்டு திரியிறாள். அந்த வேலைலாம் இங்கே நடக்காது இனிமேல். ஏன் மவளையால் ஜாலியாக இருக்கான்னு சொல்கிறா, தனி கொடுத்தன பண்ணிட்டு இருக்கா மாமியார் இல்லாமன்னு? அவள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பொறுக்கல என்ன? ஜாடையெல்லாம் சொல்லலை, நேராக தான் சொல்கிறேன். யார் ஒருத்தர் மாமியாரை வச்சு குப்பை கொட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் என் கஷ்டம் புரியும். உங்கள் மகா மாமியார் இல்லாமல் தனியாக இருக்கவே அவங்களுக்குலாம் என் கஷ்டம் புரியாது. இப்போ என் மாமியார் கூட இருந்து உனக்கு என்ன கஷ்டமாயிட்டே, இப்போ நான் உன்னை என்ன கொடுமைப்படுத்திட்டேன், நீ என்ன கஷ்டம் அனுபவிக்கிறா? ஆமாம், கஷ்டம் தான் அனுபவிக்கிறேன், கொடுமையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா போக முடியுதா? ஒரு சினிமாவுக்கு போகட்டும், ஒரு எங்கள் அம்மா வீட்டுக்கே தான் போகட்டுமே, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், கொடுத்தா தானே போக முடியுது இந்த வீட்டை விட்டு. இதே உங்கள் மகளை பாருங்கள், நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்கன்னா எந்த பர்மிஷனில் அவைய பாட்டு கிளம்பி வந்தால் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாவல்ல. இதே நான் அப்படி வர முடியுமா? அந்த கஷ்டம்தான். எல்லாருக்கும் மாமியால் வச்சுட்டு இருக்க தான் பெரிய கஷ்டமாக இருக்கா. அவருக்கு அப்படியே புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்துன்னு போயிடணும். அப்படியே புருஷன் வானத்துலேருந்து குதிச்சிட்டாங்க எல்லாருக்கும். அம்மா இல்லை அப்பா இல்லாமல் வந்துட்டான், அப்படியே கூட்டிகிட்டு போயிடணும். உங்கள் மகளையும் ஏற்ற சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க, அவையே தனி கொடுத்துன்னு போயிட்டாவ, அதுக்கே எப்படி சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க அவையில பற்றி? மனசவியல் கஷ்டப்படும்ல, ஏற்கனவே நான் வேற சொல்லிட்டேன், நீங்கள் வேற ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அவள் ஒன்றும் தனி கொடுத்துன்னு போடலை, அவளை தனி கொடுத்துன்னு வச்சா வேற வீட்டில். ஆமாம், அவங்க மக தொல்லை தாங்க முடியாமல் அவையிலே வச்சுட்டாவ தனி கொடுத்தணும். அதை தான் நான் சொல்கிறேன். நான் தொல்லை பண்ணாமல் இருந்தோன்னு தான் எனக்கு கூட்டு குடும்பத்தில் வச்சுருக்கேன் இன்னும். ஆமாம், இதை தொல்லை பண்ணாமல் இருந்தா